நம்முடைய நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதில் பெரிய மகிழ்ச்சியும் பாராட்டுக்கும் உரியது. அதற்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பல்வேறு ஊடகங்கள் இன்றைய தளத்தில் போட்டியிடுகின்றன. அவர்களெல்லாம் சினிமாவிலும் ஒரு காட்சி பொருளாக இருக்கின்ற வேளையில் மக்களினுடைய அன்றாடம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் மக்களுடைய மனசாட்சியாய் பிரதிபலித்து அதற்கான நிவாரணங்களை உடனடியாக வழங்குவதில் நம்முடைய நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி முதன்மையான இடத்தை வகிப்பதில் மகிழ்ச்சி அளிக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு காலத்திலும் இந்த டெல்டா மாவட்டத்தில் மழையாலும் வெள்ளத்தாலும் வறட்சியாலும் பாதிக்கப்படுகின்ற போதெல்லாம் நம்முடைய நியூஸ் தமிழ் உடனடியாக களத்திலே ஓடி வந்து அந்த செய்திகளை படம் பிடித்து அரசு கவனத்திற்கு கொண்டு சென்று நிவாரணத்தை பெற்றுத் தருவதில் முதன்மை இடத்தை வகிப்பதில் முதன்மையான தொலைக்காட்சியாக விளங்குகிறது. அண்மையிலே கூட நம்முடைய திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் ஒரு சிகிச்சைக்கு சென்ற ஒரு கர்ப்பிணி பெண், இளம் வயது கர்ப்பிணி பெண் சிகிச்சை பலனின்றி இறந்திருக்கின்றார். இதை உடனடியாக படம் பிடித்து அரசு கவனத்திற்கு சென்று அந்த போராட்டத்தை முன்னெடுத்ததில் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி முதன்மை இடத்தை வகிக்கிறது. இப்படியெல்லாம் பல்வேறு வகையிலே போராடக்கூடிய இந்த நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு எங்களுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மென்மேலும் மலர எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நியூஸ் தமிழுக்கு முதலில் பொதுமக்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களின் குரலாக இருந்து மக்களின் உணர்வுகளையும் எண்ணங்களையும் பிரதிபலிக்கிற நியூஸ் தமிழ் சமூகத்தின் கண்ணாடியாக இருந்து பல்வேறு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி பாதுகாவலனாக என்று இருந்து கொண்டிருக்கிறது. நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்காமல் இருந்தபோது அதை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று உடனடியாக அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைப்பதற்கு ஒரு முக்கிய ஊடகமாக இருந்தது நியூஸ் தமிழ் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் டெல்டா பகுதியில் மழையாலும் வெள்ளத்தாலும் விவசாயம் பாதிக்கப்பட்ட போது அந்த பாதிக்கப்பட்ட இடங்களை எல்லாம் தேடி சென்று அங்கு உள்ள மக்களை சந்தித்து விவசாயிகளை சந்தித்து அவர்களுக்கு குறைகளை கேட்டறிந்து அரசுக்கு கவனத்தில் கொண்டு சென்று வேளாண் துறையில் இருக்க வேளாண் அலுவலர்களையும் அரசின் அலுவலர்களையும் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று நேரடியாக ஆய்வு நடத்த உறுதுணையாக இருந்த ஊடகம் தமிழ் நியூஸ் என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே மக்களின் செய்திகளை மக்களின் தகவல்களை தேடி சென்று பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு இன்றைக்கு ஒரு சமூகத்தின் கண்ணாடியாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. அது அந்த நியூஸ் தமிழ் மென்மேலும் வளர வேண்டும், அந்த பணிகள் தொடர வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நியூஸ் தமிழை வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய லெவலில் வரவேற்பு இருக்குது. ஏன்னா நியூஸ் தமிழ் தமிழ்நாட்டில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் தொடர்ச்சியாக விவசாயிகள் பிரச்சனையும் அதே மாதிரி கொள்முதல் சார்ந்த பிரச்சனையும் விவசாயிகளுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தொடர்ச்சியாக அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் நிறைய தீர்வும் கண்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் மக்கள் பிரச்சனைக்காக நியூஸ் தமிழ் சேனல் தொடர் களம் காணுகிறது. உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. இந்த 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நியூஸ் தமிழ் சேனல் நேயர்களுக்கும் எங்களுடைய சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் உண்மையிலேயே நன்றியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வரவேற்கிறோம்.